மாத்திரை என்னாச்சு? அம்மா கமௌண்டர் மாத்திரை கொடுக்க மாட்டேங்கிறாருமா. ஏன் கொடுக்கல? அவன் உங்களை லவ் பண்றானாமா, நீங்களும் அவனை லவ் பண்ணுங்கம்மா. கண்ணன், என்ன விளையாட்டு? வாங்க இவங்களுக்கு மெடிசன் கொடுங்க. உங்களை லவ் பண்றானாமா, நீங்க ஐ லவ் யூ சொன்னாக்கா எங்களுக்கு மருந்து கொடுப்பானா? ஐ லவ் யூ சொல்லுங்கம்மா, ஐ லவ் யூ சொல்லுமா. அம்மா ஐ லவ் யூன்னு சொல்லிடுங்க அம்மா. ஓகே 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 சொல்றேன். கண்ணன், ஐ லவ் யூ. டாக்டர் என்னடா பண்ணிட்டு இருக்க? இவனுங்கெல்லாம் கும்கி படத்தை கூட்டு போக சொல்றானுங்க டாக்டர். இவனுங்க இழுத்துக்கிற இழுப்புக்கும் இரும்புற இரும்புலுக்கும் அங்க கூட்டு போனா படமாக இருக்காங்களா என்ன கும்பிட மாட்டாங்க. அதுதான் 2 பேர் சேர்ந்து இங்க அப்படியே டான்ஸ் அடிக்க காமிச்சிட்டு. எதை கேட்டாலும் ஒரு பதில் சொல்லு. பாத்ரூம்ல தண்ணி வரல என்னன்னு பார். வந்த உடனே பூஜை ரூமுக்கு போவாதீங்க, நேரா பாத்ரூம்ல போங்க. என்ன பண்ணுது? என்னடா 2 பேரும் பேஷண்ட்டை கவனிக்காம வெளியில போறீங்க? ஆமா, எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வந்திருக்க பேஷண்ட்டு. போக சொல்ல 50 லட்ச ரூபா பில்லு கட்டு போவானுங்க. புயல போட்டு பொக்கவாயானவன் பர்ஸு திருடி பப்ளிக்ல அடி வாங்கணும்ல உங்க அப்பா வைத்தியம் பார்த்து ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்காரு மச்சான். 2 பேர் லவ் செட் ஆகி போச்சு, அதான் ஜாலியா. இவனோட சேர்ந்துட்டு நீயும் வெளியில போறியா? உள்ளார போமா, உள்ளார போ. என்னடா இந்த பார், நாளைக்கு போய் பொண்ணை பாக்குறோம், நிச்சயம் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த வெளியில சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்க. இப்ப போய் வேலையை பார். அதுக்கு முன்னாடி இப்படி பண்றது தப்பு. இவன் அநியாயத்து அவன் கூட ஆடுறோம், அதை உஷார் பண்ணிட்டு இருக்கிறான். அது அவளுடைய அண்ணன். அண்ணனும் தங்கச்சி ஆடுற டான்ஸ் ஆடா இது. ஐயோ பாத்தியா மச்சான் என் பொண்டாட்டியோட அண்ணிய. போடுங்க 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 போடுங்க. சார் கொஞ்சம் அப்படி வர முடியுமா? உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். கலெக்ஷன்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். எது வந்தாலும் சாயந்தரம் பாத்துக்க. உன்னோட ஒரு நாள் கலெக்ஷன் எவ்வளவு? 200-250 ரூபா தெரியும். இந்த 500 ரூபா அப்படி. அதான் பிச்சை கிடைச்சிருச்சுல்ல, வா. சொல்லுங்க, என்ன விஷயம்? தோர்கானே அட்டைப்பூச்சி மீச அவன் தங்கச்சி லவ் பண்றானா? ஆமா மச்சான், கோத்தகிரி ரவுண்டானாக்கு உன் தங்கச்சி டெய்லியும் பானிபூரி சாப்பிட வருவான். அங்கதான் என் மனசை சரிச்சிட்டான். ஷில்பா அண்ணா என்னங்க லவ் எல்லாம் ஒரு மேட்டர். என்னங்க இப்படி கோவப்படுறீங்க? விடுங்க, சின்ன சேசே லவ் தான் பண்ணுவாங்க. இதுக்கு ஏன்டா இவ்வளவு கோவப்படுற? என்ன விடுங்க சார்.
ஏய், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அப்பா, பயங்கர கோகாரனா இருக்கான். இவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தனியா விட்டுட்டு போய் பானிபூரி சாப்பிட்டுருப்பேன். பாய் ஃப்ரெண்டு கூட சுத்துனது நீ டென்ஷன் ஆகலையா? உன்னை விட்டுட்டு போய் பானிபூரி வாங்கி தின்னதான் டென்ஷன் ஆகுறியா? டபர் பானிபூரி பேல்பூரில நான் உனக்கு வாங்கி தரேன். முதல்ல வந்த விஷயத்தினால கேட்டு பேசி சார், என் தங்கச்சிக்கு பானிபூரி பிடிக்கும்ன்ற விஷயமே எனக்கு இப்பதான் சார் தெரியும். அவ சின்ன வயசுல நான் சோன்புப்படி தான் வாங்கி கொடுத்துருக்கேன். தங்கச்சி, நாம காசுக்காக கலைய விக்கிறோம், ஆனா வாழ்க்கைன்றது ஒரு சக்கரம். சட்டியில தேனை ஊத்தி நக்கறோம். டேய், தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. இந்த பண்ணிக்கு உன் தங்கச்சை கட்டி தர உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? மாப்பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? யாருக்கும் தெரியாம பாக்கெட்ல கையை விட்டு சொரிஞ்சிட்டு இருக்கிறாரு. மாப்பிள்ளைக்கு வீடு வாசல் இருக்கா? என் தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு என்ன அருகதை இருக்கு? இத கேட்க உனக்கு என்ன அருகதை இருக்குது அலுமினிய வாயா? என் தங்கச்சி பேர்ல வீடு வாங்கியிருக்கேன், வண்டி வாங்கியிருக்கேன். டேய், ரெண்டுமே ஒண்ணுதான்டா. இந்த பார், உன் தங்கச்சி ஆடி முடிச்சுட்டு அவுத்து போற அழுகு துணிலாம் தோச்சு போடுவான். அந்த கேப்ல 4-5 குழந்தையும் பெத்து போடுவான். இதுக்கு மேல வேற என்னடா வேணும்? சம்பந்தி, உங்களுக்கு விஷயமே தெரியாது. என் தங்கச்சி நான் பிரிஞ்சு வாழ்ந்ததே இல்ல. என்னடா இவ்வளவு சென்டிமெண்டா இருக்கான்? அந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டா சில்லறைக்கு பிச்சர் இனிமே சென்டிமெண்டா பேசுறான். சார், உங்க தங்கச்சை கட்டி கொடுத்துட்டு எங்களோட நீங்களும் வீட்டுல வந்து செட்டில் ஆயிடுங்க. அப்ப கல்யாணத்துக்கு ஓகே. என்ன வெளியில நிக்கிறீங்க? வாங்க வீட்டுக்குள்ள போவோம். வாங்க சம்பந்தி. இந்த கோட் நல்லா இருக்கு, உள்ள வாங்க, ஒரு டான்ஸ் போடுவோம். வாங்க வாங்க. பரவாயில்லையே, நீயாவது ஒரு ஆச்சாரமான வீடா பார்த்து லவ் பண்ணிருக்கிறிய. தப்பிச்சேன்டா. ஐயா வணக்கம். கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். பையன் யாரு? யார பார்த்தா எருமையும் காக்காவும் கக்கா போதோ அப்பந்தான்டா கூல் சுரேஷ். தேவையா இது? பொண்ணு யாரு? நீதான். என்ன? உங்களுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு, உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். உங்கள்ட்ட தானே பொண்ணு கேட்போம். கூல் சுரேஷ்ங்கிறது யாரு? யார பார்த்தா எருமையும் காக்காவும் இருறா, இவன் ஒருத்தன் அதான் வந்தோன்னு சொன்னால இவன் தான் கூல் சுரேஷ்ன்னு. கூல் சுரேஷ்ங்கிறது யாரு? என்ன குலம், என்ன கோத்திரம்? ஐயா, உங்களை மாதிரி நாங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஆனா நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை செஞ்சு தரோம். என்னத்தை செய்வ? என்கிட்ட பெரிய ஃபேக்டரி இருக்கு, 10 பேர் வேலை செய்யறாங்க. ஃபேக்டரி எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமா, வந்து பாரு. பெரிய இடமா தான் பிடிச்சிருக்க. என்ன ஃபேக்டரி? அடுப்பு நல்லா எரிய விடுங்கடா. அண்ணா, சாராயம் கொதி வந்துச்சு, பேட்டரி போடலாமா? போடுறா, போடு. பழைய பேட்டரிய பானையில போட்டு சாராயம் காசுறதுக்கு பேரு ஃபேக்டரி. இதுல உனக்கு குளம் கோத்திரம் மூத்திரம்லாம் வேற வேணும்ல. டேய், உன் ஆள் யாருடா? ஏய் ஜிலுக்கா, கமான் மை ஜிலாக்கி. உனக்கு இவனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? நான் செத்ததுக்கு அப்புறம். அப்போ இப்பவே உள்ள போய் தூக்க மாட்டீங்க. நாங்க மதியானத்துக்கு மேல கல்யாணத்தை வச்சுப்போம்ல. இப்ப எதுக்கு அடம் பிடிச்சிட்டு இருக்கிற? எனக்கு தகுதி தான் முக்கியம். டேய், முள்ளு போதற்குள்ள கள்ள சாராயம் காசுற கழிச்சாட உனக்கு தகுதியா? அடிச்சனா ஒரு பகுதி காணாம போயிடும். சாராயம் காசுற நீ ஏன்டா இப்ப சாரு காசு மாதிரி பேசிட்டு இருக்கிற? செஞ்சு அவரை விட்டுருங்க. என் அப்பா அம்மா குரு எல்லாமே அவர்தான். எது குருவா? இந்த சாராயம் காசுறத கத்து கொடுத்ததுனால அவர் உனக்கு குருவா? ஐயோ கடவுளே, இதுக்கெல்லாம் சொந்தமா. இப்ப என்ன பண்ணா உங்க பொண்ணை கட்டி கொடுப்பீங்க? எனக்கு 5 பிரான்ச் ஓபன் பண்ணி தந்தா போதும். டேய், உரிச்ச உருளைக்கிழங்கு மண்டையா, இதுனா ஐஸ்கிரீம் பார்லரடா 5 பிரான்ச் ஓபன் பண்ணி கொடுக்கறதுக்கு? பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா என் கையில பணம் இல்லையப்பா. 5 பிரான்ச் ஓபன் பண்றதுக்கும் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கும் எல்லா செலவையும் இவன் பாத்துக்குவான். இப்ப சம்மதமா? ஒரு விதத்துல இது வசதி தான். ஒரு விதத்துல உனக்கு வசதி, பானை மண்டையா பல விதத்துல வசதிடா உனக்கு. அதெல்லாம் சரிதான். என் பொண்ணு சாராயம் விற்க போறப்ப தண்ணி வண்டின்னு நினைச்சுக்கிட்டு பொறுக்கி பசங்க கை போடுறானுங்களே. இவனை டிரைவரா போடு, இதுக்கப்புறம் எவனும் கை போட மாட்டான். ஒரு சைடு உன் பொண்ணையும் காப்பாத்துவான், ஒரு சைடு உன் சாராயத்தையும் காசுவான். பாத்துக்குவானா? இப்போ காட்டுவான் பார். டேய், காட்டுறா கொஞ்சம். மாமா, நான் பார்க்க தான் பசு பாஞ்ச டெங்கு கொசு. பாக்குறியா பாக்குறியா? மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்? யோ, யார் அது? கதை சொல்லணுமா? என்னையா மேட்ரு? வர சொல்லியா? சார் வணக்கம். என்னையா சார், உங்களுக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன் சார். என்ன கதையா? சொல்றேன் சார். சொல்லியா சார்? ஓபன் பண்ணா, ஐயோ சாரி சார், மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஹீரோ. போலீஸோட பார்வையில தான் அவர் தப்பானவர்.
அதனால தான் போலீஸ் பாதுகாப்போட அவர் அழைச்சிட்டு போறாங்க. அப்போ நீங்க போய் அவரை தப்பிக்க வைக்கிறீங்க. யோ நான் காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன போய் ஆக்ஷன் பண்ண சொல்ற? இப்ப கதை கேட்கிற வரைக்கும் தான் நீங்க பவர் ஸ்டார். இதுல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் சூப்பர் ஸ்டார். மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்? பிழைப்பவன் மனிதனா? வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா? பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக கண்ணீரும் இன்றும் மனிதன் எவனோ அவனே மனிதன், மனிதன் மனிதன். டேக் ஓகேவா? டேய் யாரா நீ? நடிப்புக்கு 3 சன், சிவாஜி கணேசன், கமலஹாசன், பவர் ஸ்டார் சீனிவாசன். ஏன் சார் டேக் ஓகே இல்லையா? Bloody shit. தப்பிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவரை ஃபியூஸ் கொடுக்கறதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. எத்தனை தடவை தான் பிடிச்சிட்டு போவீங்க நானும் பார்க்குறேன். அவன் சூப்பர் ஸ்டார் சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும்.